ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கேஎஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இஃப்தார் ஸ்பெஷலான அகர் அகர் புட்டிங் ரெசிபி தான். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புட்டிங் ரெசிபியை நம்ம ஒன்லி 4 இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் செய்ய போகிறோம். 1 லிட்டர் ஃப்ரெஷ் மில்க், 400 கிராம் சுகர், ஒரு அகர் அகர் பேக்கெட், அப்புறம் எல்லோ ஃபுட் கலர். அகர் அகரை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறோம். நம்ம 1 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும். அதுக்கப்புறம் நம்ம 1 லிட்டர் பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நீங்கள் அகர் அகர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய் நீங்கள் கேட்டு வாங்கிக்கிறலாம். ஸோ பால் நல்லா கொதிச்சு வரணும். பால் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர்றப்ப நீங்கள் ஒரு கரண்டி யூஸ் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அகர் அகரை தண்ணி நல்லா பிழிஞ்சு இந்த கொதிக்கிற பாலில் சேர்த்துக்கிறோம். தண்ணி சுத்தமாகவே இருக்கக்கூடாது. அப்போ தான் கரெக்டான ஷேப்பில் நம்ம மோல்டு பண்ணும்போது வரும். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நல்லா கிளறி விட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். பாலும் அகர் அகரும் சேர்ந்து கொஞ்சம் கெட்டியாயிரும். நம்ம எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வரும். ஸோ திரும்ப ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பால் திரும்ப கொதிச்சு வரும். அப்போ 400 கிராம் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எந்த பிளேட்டில் மோல்டு பண்ண நினைக்கிறோமோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பிளேட்டில் ஊற்றி வச்சிடுறோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டோன்னா அது கூல் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஒரு 1/2 hour கழித்து எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்டியான யம்மியான அகர் அகர் புட்டிங் ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நிறையா டெம்ப்டிங் ரெசிபீஸ்க்கு எங்களோட சேனல் கேஎஸ் வேர்ல்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.